ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோமே. ஃபஸ்ட்டு டே அப்போ தான் ப்ரிப்ரேஷன், செல்ஃப் எக்ஸாமினேஷன். எங்கள் ஆனுவல் கேம்ப் ஒன்றுமே இவாஞ்சலிஸ்டிக் கிடையாது, எல்லாம் ரிவைவல். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், சயின்டிஃபிகேஷன், அப்படி அந்த டீப்பர் கமிட்மெண்ட் அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு செகண்ட் டே அந்த பரசுராம அபிஷேகத்துன்னு ஒரு செஷன் வைப்போம். இங்கே எல்லாம் ஹீட்டப் ஆகி இருக்கும், அங்கே ஃபயர் அப் ஆகிடும். இதான் விஷயம். அந்த ஃபஸ்ட்டு டே அந்த வேர்ல்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து தோட்டம் பூரா, அந்த பண்டிதர் தோட்டங்கிறது எங்கள் மாமனார் தோட்டம், அதாங்க நடத்தணும். ஸோ எல்லா இடத்துக்கும் பீப்புளை இது பண்ணி மரத்தடிகளெல்லாம் போய் கண்ணீர் நதி ஓடும். இது சிரிக்கியா, இது சிரிக்கியா, இது இருக்கா, இது இருக்கா, ஐயோ அவன் அழுவான், சத்தம் கேட்கும். அது முடிஞ்சு கழுவி வந்த உடனே என்ன பாட்டு தெரியுமா? என்ன நான், ஐயோ அந்த என்ன ஏனாருந்த பாட்டு ஒரு தடவை 30 நேரம் பாடணும். நிறுத்த மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா அப்போ தானே கழுவு போட்டிருக்கான். அப்படி ஒரு சந்தோஷம். அடுத்த நாள் அபிஷேக கூட்டத்துக்கு வந்தோடனே அவன் தான் ரெடியாக வார்ம் அப் ஆகிருக்காங்க. சரி, ஐஸ் கட்டியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே கொஞ்சம் சூடாக்கி வச்சுருந்தா அப்படியே ஃபயர் ஆகும். அதுதான் அந்த சீக்ரெட்டு. உடனே ஒன்று அபிஷேகம் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் டே ப்ரிப்பரேஷன். அது முடிஞ்ச உடனே அடுத்த செஷன், நீ எதுக்கு அபிஷேகம் பெற்றா? குதிக்கிறதுக்கா? குதித்து துதித்து நிறுத்துறதுக்கா? இல்லை, ஓ இப்படியே போ அப்படின்னு சொல்லி டீம்ஸ் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்மால் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? நெஹேமியா டீம்ஸ். லேடிஸுக்கு என்ன கொடுக்கலாம்? டெபோரா டீம்ஸ். இப்படி இது பண்ணி நூற்றுக்கணக்கான குழுக்கள் கிராமங்களுக்கு போய் சிசிஷன் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க.